நீங்க மக்கள் வந்து ஒரு வேளை பணம் வாங்கி இருக்கக்கூடிய தொகுதிகள்ல அதுவும் கூட தாக்கத்தை ஏற்படுத்துவேன். நீங்க பணம் வந்து சும்மா கொடுக்க மாட்டாங்க. யாரெல்லாம் ஓட்டு போட போவாங்க. உள்ளபடியே இவர் எந்த கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர் எல்லாமே நீங்க உள்ளூர் ஒரு எம்எல்ஏக்கு தான் தெரியாது. ஒரு அமைச்சருக்கு தான் தெரியாது. இவர் யாருக்கு ஓட்டு போடுவாரு, ஓட்டு போட போவாரா, போட்டாராங்கிறது. ஆனா ஒரு சாதாரண வட்ட பிரதிநிதிக்கு தெரியுமே. அந்த ஏரியால இருக்கிற ஒரு கவுன்சிலருக்கு தெரியுமே. அவர் மூலமா தானே பணங்கள் போகுது. அப்ப அதுவும் வந்து ஒரு வாக்கு சதவீதம் அதிகரிப்புல பெரிய தாக்கத்தை நீங்க ஏன் இடைத்தேர்தலில் ஓட்டு போடுது நம்ம பாக்குறவன் பொது தேர்தலில் காட்டாத ஆர்வம் இடைத்தேர்தலில் ஏன் கூடுது. அப்ப தமிழ்நாட்டில் சற்று ஏறக்கூடிய ஒரு இடைத்தேர்தல் மாநில பல தொகுதிகளில் தேர்தல் நடக்குது. அதனால வாக்கு சதவீதம் நிச்சயமாக கூடும் அப்படின்னு நம்ம அதனுடைய தாக்கமும் இருக்கும். நீங்க ஆளுங்கட்சியால் பயனடைந்தவர்கள் விஜய் போன்ற புதிய சக்தி வந்ததுனால ஏற்படக்கூடிய தாக்கம், பணம் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், இதுபோக ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் ஆளுங்கட்சிக்கு எதிரான மனநிலை கொண்டவர்கள் ஓட்டு சிதறதான செய்யுது. பல கட்டமா தெரியுது. இன்னைக்கு நீங்க நாம் தமிழர் கட்சியா இருக்கலாம், தாவேக்காவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம். ஐயனானந்த் சார் குறிப்பிட்டது ஒரு முக்கியமான புள்ளி. பாமகவை வீட்டுக்கு அனுப்புங்கன்னு ராமதாஸ் வீடியோ வெளியிடுறாரு. அப்ப அந்த கோபத்துல போடக்கூடியவங்க உள்ள வர்றாங்க. சோ அப்படியான பலதரப்பட்ட வாக்காளர்கள் வர்றாங்க, சசிகலா ஆதரவாளர்கள் வர்றாங்க. சோ அதனால வாக்கு சதவீதம் கூடும். பட் இது எல்லாத்தையும் கடந்த வாக்கு சதவீதம் கூடுச்சுன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் வந்து பணநாயகமும் இருக்கு அப்படிங்கிறதா பாக்குறேன்.